தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திருமிகு ஜி சிவா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பார்வை அட்டை விசிட்டிங் கார்டில் உங்கள் கட்சி பேர்லாம் போட்டிருக்கீங்க, உங்கள் பேர்லாம் போட்டிருக்கீங்க. திமுக தோழமை அப்படின்ற ஒரு வார்த்தையும் போட்டிருக்கீங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக அது ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக தமிழகத்திலே 10 ஆண்டுகால ஆட்சியில் இருந்தார்கள். அப்போதே நான் அவர்களுக்காக குரல் கொடுத்து அந்த கொள்கைக்காக ஈர்ப்பின் தன்மையாக ஆட்சியில் இருக்கிறதுனால இல்லை, அதுக்கு இல்லை. நீங்கள் என்னுடைய வரலாறு நீங்கள் பார்த்தால் இதே தொலைக்காட்சியில் நான் 8-9 வருடங்களுக்கு முன்பாகலாம் இதே போன்று தான் பேசியிருக்கிறேன். பழைய காணொலியிலே தெரியும். அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை என்று வெளிப்படையாக. ஆமாம், காரணம் தமிழகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும், சமூக நீதி தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு நாம் தோள் கொடுத்து அந்த கொள்கையிலே மக்கள் மத்தியில் கூடுதலாக பிரச்சாரம் செய்து அப்போது அந்த கட்சியை ஆட்சியிலே அமர செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ராமருக்கு அணில் ஏதோ உதவி செய்ததாக வரலாற்றில் இருக்கிறது. உண்மையாக பொய்யா என்று தெரியும். வரலாறு இல்லை, இதிகாசம் தானே. அதுதான் அதுதான் அந்த வரலாற்று நிகழ்வை சொல்லுகிறேன். அது போன்றது உண்மையாக பொய்யா என்று எனக்கு தெரியவில்லை. அது போன்ற இந்த சிறியவன் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு பகுதியிலே கூட ஒரு சதவீதமாவது அந்த கட்சிக்கு உண்மையாக தோள் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் தான் இந்த சிறிய வயதில் அந்த முயற்சி 13 ஆண்டுகளாக எடுத்து வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நேர்மையாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்புவதை விட நாட்டு மக்கள் நம்பி இருக்கிறார்கள், நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள், இன்னமும் நம்புவார்கள். காரணம், இவர்கள் சென்ற ஆட்சியில் அதிமுக கட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலத்திலே அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது அவர்கள் ஒரு ஆட்சியை நடத்தினார்கள். அதாவது 2006 2011 காலகட்டத்திலே திமுக என்னென்ன மக்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். குறிப்பாக அந்த சாலை பணியாளர்கள் என்று ஏழை எளிய அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த பணிகளை ஐயா கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் 2011 ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் முதலில் அந்த ஏழை எளிய பாதிக்கப்பட்ட அந்த சாலை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்தார். பணியிடை நீக்கம் பணி ஏதோ செய்தார். ஆனால் அது போன்ற ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் 4 வருடம் காலம் கிட்டத்தட்ட ஆட்சியிலே அமர்ந்தார்கள். அவர் அந்த மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாஜகவிற்கு மோடிஜி அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தனது கட்சி எந்த கட்சியில் இவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதை கூட மறந்து, எந்த நாட்டு மக்கள் இவருக்கு முதலமைச்சரை தேர்வு செய்தார் என்பதையும் மறந்து அவர் மத்திய பாஜகவோடு அவர் இல்லை. அப்போ அவரை தேர்வு செய்யலை, அவங்கள தேர்வு செஞ்சு இவர் வந்துட்டார் இடையில. இல்லை, எப்படி இருந்தாலும் கூட அந்த ஆட்சியின் சார்பாகத்தான் முதலமைச்சரை இருக்கின்ற போது அவர் இந்த இதுவெல்லாம் மறந்து தமிழ்நாட்டு நலனை காவு வாங்கிவிட்டு, தமிழ்நாட்டு மக்களை காவு வாங்கிவிட்டு, தமிழ்நாட்டினுடைய என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் காவு கொடுத்து விட்டு இவர் தொடர்ந்து மத்திய பாஜகவோடு இணக்கமான முறை கையாளுகிறேன் என்று தமிழ்நாட்டு மக்கள் துரோகம் இழைத்து விட்டார். அப்போது அதற்கு பிறகு 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு தளபதி அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பாமர விளிம்புநிலை சிறுபான்மைய மக்களுக்காக உண்மையாக ஏற்கனவே அவர்கள் எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார்களோ திமுக ஆட்சியில் இருந்த போதும் இல்லாத போதும் அதை இரண்டையும் ஒரு சாரார் சார்ந்து இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் செம்மன பணி செய்திருக்கிறார்கள். அப்போது குறிப்பாக நம்குல எம்குல பெண்கள் வேலை வாய்ப்புகள் செல்கின்ற போது அந்த பேருந்து கட்டணமே ஒரு 1000 ரூபாய் சென்று விடுகிறது. அதையெல்லாம் ஓரளவுக்கு மீறினால் ஒரு ஏதோ ஒரு சிறு உதவியாக அந்த பெண்மணிக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே பெண்களுக்கு இலவச பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய வகையிலே அதை அமைத்தார்கள். குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய கடமை. ஆனால் கஜானாவை துடைத்து எரிந்து பல்லாயிரம் கோடிகளை ஊழல் செய்த காரணமாக சென்ற ஆட்சியாளர் செய்த தவறினால் இந்த ஆட்சியில் பணம் இல்லாத காரணத்தினால் சரி அதில் ஒரு சாராருக்கு திட்டமிட்டு இன்னும் கீழ்மட்டத்திலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக கணக்கிட்டு அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வருகிறார்கள். மாணவ செல்வங்களுக்கு பெண்மணிகளுக்கு உயர்கல்வி என்று சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இன்னும் செப்டம்பர் மாதம் வந்தால் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கிறார் என்று ஒரு முத்தாய்ப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கால சிற்றுண்டி திட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது வயிறு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலும் வயிற்றிலும் பாலை ஊட்டி இந்த அரசு குளிர செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் 2026
இந்த ஆட்சி தான் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இருப்பதன் காரணமாகத்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 40 தொகுதிகளை இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த வெற்றியை தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரி மக்களும் கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? இதை நம்பி தான் அடுத்த தேர்தலில் 200 இடங்களை பிடிப்போம்னு சொல்கிறாரா? நிச்சயமாக. ஏனென்றால் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அப்போ அந்த மக்கள் தீர்ப்பு வழங்கி விட்டார்கள். அதை வைத்து நாங்கள் பேசுவது தவறில்லையே. அடுக்கடுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் செஞ்சதெல்லாம் தவறுன்றீங்க. ஆனால் இப்போ நீட் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த தேர்வு, அந்த தேர்வில் இருந்து ஒரு 7.5 விழுக்காடு அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான திட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை எதிர்க்கவில்லையே. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா தளபதி அவர் எங்காவது அந்த திட்டத்தை, அந்த இடஒதுக்கீடை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்? இல்லையே. எதிர்க்கட்சியை இருந்தபோது பேசாவர், ஆளுங்கட்சியை இருந்தபோது எப்படி பேசுவார்? ஆகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியிலே சேர்க்க வேண்டாம். தமிழ்நாட்டை நேசிக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு என்பது அது வேண்டாம். இப்போ நீங்கள் ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது தவிர இந்த 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கீடு பண்ணுகிற மின் கட்டணம், அதை மாதந்தோறும் கணக்கீடுக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2 செய்யப்படவே இல்லையே. செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். 3.5 ஆண்டுகளாக போகுது. அதுதான் 3 வருட கால ஆட்சியிலே இந்த எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கஜானில் பணம் இல்லாத போது, அப்போது அதற்கு பிறகு இந்த கொரோனா பெருந்தொற்று, அதில் 2ஆம் அலையிலே இந்த ஆட்சியிலே அமர்ந்தார்கள். அப்போது 4000 ரூபாய் கொடுப்பேன் கொரோனா பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று சொன்னால் 2 தவணையாக 4000 ரூபாய் கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் மத்திய அரசு ஓர வஞ்சனையாக பொருளாதாரத்தை கொடுக்காமல், அந்த ஜிஎஸ்டி பணத்தை கூட முழுமையாக கொடுக்காமல் இப்படியெல்லாம் மாற்றாந்த பிள்ளையாக நடந்து கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் கூட இந்த மக்களுக்காக தொடர்ந்து அரவணைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவர் சொல்லாத திட்டங்களே நாட்டு மக்களை நன்மை செய்திருக்கிறார் முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள். சொன்ன வாக்குறுதி கூடிய விரைவில் நிறைவேற்றுவார்கள். அதற்குள் அவசரப்பட்டு அறவேக்காட்டுத்தனமான அரசியலை கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு சாரார் கட்சியில் தமிழகத்திலே வன்மத்தை பரப்புகிறார். ஐயோ, திமுக அரசு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு இது போன்று தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்திலே குறிப்பாக பெண்களை கவரக்கூடிய வகையில், பெண்களை ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிறது. அப்போ அது 26 நமக்கு டெபாசிட் காலியாகி விடுமா, 26 படுதோல்வியை சந்தித்து விடுவோமா என்கின்ற அந்த ஐயத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சில கோமாளி கட்சிகள் தொடர்ந்து இந்த அவதூறு பரப்பி வருகிறார்கள். அவர்களுக்கும் சம்மட்டடி கொடுத்து தான் படுதோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை கூட அவர் நினைவு கொள்ளாமல் மீண்டும் பழைய புராணத்தை பாடுவதனால் 26 டெபாசிட் காலியாக போயிட்டு தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். இப்போ நீட் தேர்விலிருந்து விலக்கு, அதாவது நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்ற இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ தலைமையில், அதாவது டெல்லியிலும் கூட மக்களவையில் பேசுகிறார் ராகுல் காந்தி, நமது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க. இவ்வளவு காலமாக அதற்கான சரியான தீர்வு கிடைக்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம், அதாவது மத்திய அரசு பெரும்பான்மையாக சென்ற 10 ஆண்டு காலத்தில் அவர் ஆட்சியில் இருந்தார்கள். அப்போது இந்த நியாயமான மக்களுக்கான திட்டங்களை அங்கே நாடாளுமன்ற வளாகத்திலே, நாடாளுமன்ற உள்ளே வெளியே எங்கு குரல் கொடுத்தாலும் கூட செவி சாய்க்காமல் ஒரு ஆணவ போக்கை மத்திய அரசு கடைபிடித்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு தனித்துவமான ஆட்சியை அமர்த்தி விட்டோம், நம்மை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று. இப்போது கூட்டணி ஆட்சியிலே வலது இடது என்று சொல்லி இருவரை வைத்துக்கொண்டு ஆட்சியிலே இப்போது மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்கிறார் இந்தியா முழுவதும். ஆகிய அதை வைத்து தான் இப்போது இதற்கான கணியக்கூடிய வகையிலே தான் நீட் தேர்வு விலக்கு என்பது தெளிவாக இருக்கிறது என்பது கூடுதலாக நாம் பேசுகிறோம். அது மட்டுமல்ல, சென்ற 10 ஆண்டு காலத்திலே, குறிப்பாக ஒரு 8 ஆண்டு காலமாக பார்த்தால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தோழமை கட்சிகள் தான் இந்தியாவிலே இந்த நீட் விலக்க வேண்டாம் என்று தொடர்ந்து குரல் பதிவு, தொடர்ந்து போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த நீட்டு என்பது இந்தியா முழுவதும் இது தவறான நோக்கமாக இருக்கிற இந்த தேர்வு என்பது பரவி இன்று இந்தியா முழுவதும் மாணவர்கள் மத்தியில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பற்றி எரிவதற்கு முதலில் அந்த தீப்பந்தத்தை கையில் கொடுத்தது திமுக தான் இந்தியாவிலே. ஆகவே அது நாடாளுமன்ற வளாகத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அரசு இதற்கு பணிந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டுக்கு மொத்தம் விலக்கு வேண்டுமா,
அல்லது இந்திய ஒன்றியம் முழுக்க அதை எடுத்து விட வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது தமிழ்நாட்டில் முதலில் விலக்கு கேட்டது நாங்கள் தான். அது இந்தியாவை திரும்பி பார்த்திருக்கிறது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த நாட்டு அந்த மாநில மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களும் அந்த மாநிலத்தை வேண்டாம் என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இத்தனை வருடம் சொல்லவில்லை. ஆனால் இப்போது சென்ற மாதம் நடந்த அந்த நீட் தேர்விலே பல குளறுபடிகள், பல ஊழல்கள், அந்த வினாத்தாளை கசிவிட்ட விவகாரங்கள் என்று சொல்லி இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலம் விழித்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு வேண்டாம் என்று தான் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கும் திமுக தான காரணம் என்பது யாரும் மறுக்க முடியும். நீட்டுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு சட்டம் வேணும், அது நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது சுத்தமாக வேண்டாம் நினைக்கிறீங்க? அதாவது நம்மை பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன், தேர்ச்சி பெற்றவுடன் அந்தந்த மாணவர்களுக்கு என்னென்ன வகுப்புகள் வேண்டும், என்ன கல்லூரியில் சேர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து செய்ய வேண்டும். அல்லது பெற்றோர்கள் அவரை நாடி இருக்கக்கூடிய ஒரு தேர்வு வேண்டாம் நினைக்கிறீங்க? வேண்டாம். அது எந்த பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், எந்த படிப்புக்கு தேவையான அந்த நுழைவுத் தேர்வு என்பது கண்கட்டி வித்தை. ஒருவன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான் என்று சொன்னால் அவன் தேர்ச்சியா தோல்வியா என்று வெறும் நுழைவுத் தேர்வு, முகப்புத் தேர்வு வைத்துவிட்டு அவன் வாழ்வாதாரத்தை சிதைப்பது என்பது இது மேலும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இதயத்தில் இடி இருக்குவதற்கு சமமாக அமைந்துவிடும். +2 தேர்வு அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அடுத்த உயர்கல்விக்கு போகலான்னு சொல்கிறீங்க. தனியார் பள்ளியில் படிக்கிறவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும், கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் படிப்புலேயே. அப்படி வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதாவது கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது கடினமாக இருக்கும், வேறுபாடு இருக்கிறது என்று சொல்வது உங்களுக்கு கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனாலும் கூட இந்த நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் எண்ணற்ற நுழைவுத் தேர்வு இல்லாத போது ஏன் தமிழகத்திலே பல பேர் சாதனை செய்யவில்லையா? கிராமப்புற பகுதியிலே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவராகட்டும், மருத்துவராகட்டும், பல சாதனை படைத்த விஞ்ஞானிகள் கூட ஆகட்டும், ஐயா அப்துல் கலாம் அவர்களே சேர்த்து சொல்லி அவங்கள கிராமத்தில் இருந்தவர் தான் பல சாதனை சரித்திரம் செய்யவில்லையா? ஆகவே இந்தியாவிலே தனித்துவமான இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், மாணவ செல்வனாக இருக்கட்டும், அவர்களுக்கான வலிமை நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள். ஆனால் அவர் பூர்த்தி செய்கிறார்கள், திறமையாக இருக்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு இந்த சுமைகள் எல்லாம் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து சேர்ப்பது ஏற்புடையதா? அதை தான் நான் மறுக்கிறேன். ஆகவே நுழைவுத் தேர்வு என்பது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு தேர்வுகள் வேண்டாம். மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையை இவர்கள் காவு கொடுத்து விட்டு இதை நுழைவுத் தேர்வு தான் ஒரு மனிதனை செம்மன செய்யும் வடிவமைப்பு என்று சொன்னால் அப்பேற்பட்ட அந்த நுழைவுத் தேர்வு வேண்டாம். இப்போ உங்கள் ஆட்சியில், நமது ஆட்சி, சரி, நமது முதலமைச்சர் தலைமைக்கு இயங்கக்கூடிய அரசு, சரி, இந்த அரசுக்கு ஒரு பெரிய அவப்பெயர் கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது அரசின் அவங்களால இயலாமை காரணமா? இந்த கள்ளச்சார விஷசார மரணம் என்பது திட்டமிட்டு அப்பட்டமாக தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக திமுக கட்சிக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், கலங்க ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆட்சியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு தான் கள்ளச்சார விஷமரணம். அதை யார் ஏற்படுத்தினாங்க? நிச்சயமாக எதிர்க்கட்சியோட சதி இருக்கிறது. RSS போன்ற சித்தாந்தத்தினுடைய அதிகாரிகள், தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு ரகசிய கூட்டம் போட்டு இந்த திட்டங்களை அப்பாவி மக்களை உயிரில் விளையாடி கொன்று குவித்திருப்பதால்தான் எங்களுக்கு நம்பகமான தகவல் வருகிறது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பாஜக, அதிமுக நாங்கள் பிரிந்து விட்டோம் சொல்வது நகைச்சுவை நாடகம், தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கக்கூடிய செயல். ஆகவே இந்த சதி திட்டத்தில் பாஜகவிற்கு பெரும் பங்கு இருப்பதாக தோன்றுகிறது. இரண்டு கட்சிகளுமே இந்த சதி திட்டத்தில் அரசு அதிகாரியுடைய பங்கு, RSS போன்ற அதிகாரியுடைய ஆணவ போக்கு இருக்கிறதாக நான் சொல்லுகிறேன். காரணம், மக்கள் வரிப்பணத்திலே அரசு அதிகாரிகள் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு ஏற்ற சென்ற வருடம் விழுப்புரத்திலே அந்த மரக்காணத்திலே கள்ளச்சார விஷசார மரணம் ஏற்பட்டதா இல்லையா? ஆனால் ஏன் அரசு அதிகாரி விழிப்புணர்வு இல்லை? இது திட்டமிட்ட சதி. தமிழ்நாட்டை இழிவுபடுத்த வேண்டும், தமிழ்நாட்டை அரசை கொச்சப்படுத்த வேண்டும், இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும், அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக RSS போன்ற சித்தாந்தம் ஊறி இருக்கக்கூடிய அந்த கேவலமான கேடு கட்ட நயவஞ்சக மோசக்கார நாசக்கார இந்த கேடு கட்ட அரசு அதிகாரி தான் இதற்கு முழு காரணம். ஒரு அரசு அதிகார பீடத்தில் இருக்கிறார் முதலமைச்சர். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை கூட கட்டுப்படுத்த முடியாமல்
அவர்களை சரியாக வழிநடத்த முடியாமல் இருப்பது முதலமைச்சருக்கு அழகா? நாம் அந்த கோணத்தில் பார்ப்பதை விட ஒரு அரசு அதிகாரிகள் மட்டத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பொறுப்புகளை ஒப்படைக்கிறார். அந்த பொறுப்புகளை பெற்று நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளலாம். பல போக்கிரிகளுக்கு கோஜா தூக்கி கொண்டு தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள் உயிரை விளையாடி இருக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமா நீங்கள் எல்லாம் மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டுடைய இந்த வாயிலாக சொல்லுகிறேனே, உங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுகிறேனே, பணிவான வேண்டுகோளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதிக்கு வைக்கிறேனே, இந்த சிறிய வயதனாக இருக்கக்கூடிய நான் இந்த அரசு அதிகாரிகளை கண்டு உடனே பணி இடைநீக்கம் வேண்டாம், பணி நீக்கம் செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இதுதான் இருந்த அந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நீதி என்று நான் உணர்கிறேன். ஒரு பேர் அவலம் நடந்து முடிந்து விட்டது. அதற்கு முன்பே எரிமுன் வைத்தூர் போல கடுமையான ஒரு இது இருக்குல்ல, அதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை எப்படி மாற்றுவது, சரி செய்வது என்பதை அறிந்து தெளிந்து நடக்கக்கூடிய தலைமை ஒரு முதலமைச்சர் இருப்பது சரியா? அதாவது அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் அத்துணை மனிதநேயத்தை நேசிக்கூடிய அனைவரும் இருப்பார்கள். கூடுதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார், யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த வேலியே பயிரை மேயக்கூடிய அந்த பழமொழி கேட்டார் போல் இதை கண்காணித்து இந்த கொடூர செயலை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த உயர் அதிகாரி அனைவரும் நான் சொல்லவில்லை, ஒரு சார கருப்பாடுகளை சொல்லுகிறேன். அவர்கள்தான் இதற்கு முழு காரணம். அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? அதற்கான ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான ரகசிய நபர்களை வைத்து கண்காணித்திருக்கிறார். விரைவில் அந்த கேடுகட்ட கோமாளிகளை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து முகத்தினை கிழிப்பார்கள். இறந்தவர்களுக்கு அந்த கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் தரப்படுகிறது அரசு சார்பில். இது தவறு அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் கூறுகின்றன, தலைவர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பது என்பது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இறந்த மனிதர் உயிரோடு மீட்டு கொண்டு வர முடியாது. இந்த கேவலமான எதிர்கட்சிகள், இந்த கோமாளி சீமா அம்மையார், ஒரு அம்மையார் இருக்கிறார்கள், என்ன கட்சி, தேமுதிக, அந்த கட்சியினுடைய பிரேமலதாவா அந்த அம்மா சொல்லுகிறார், பணம் எதற்காக கொடுத்தோம் என்று சொல்லி. நான் கேட்கிறேன், குடித்தவனுக்கு பணம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேவலமான நபர்களை பார்த்து கேட்கிறேன், மனசாட்சியை நாடகத்தோடு ஒப்பிட்டு அவர்கள் விலைக்கு பேசக்கூடிய இந்த கோமாளியை பார்த்து கேட்கிறேன், குடித்த நபருக்கு 10 லட்சம் அல்ல, அவன் செய்த தவறுக்கு அந்த அப்பாவி குடும்பங்கள் வீதியிலே நாளைக்கு ஒரு உணவுக்கோ படிப்பதற்கு வசதி இல்லாமல் நடுவீதியில் சென்ற வாழ்க்கை மாறிவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்க வேண்டும் என்பது தாய் உள்ளத்தோடு ஒரு ஆண் மகனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் மனிதர் ஒரு தாய் உள்ளம் இருக்கிறதே, அதை பாராட்ட மனமல்லாத இவர்கள், அதை வரவேற்று பேசாத இவர்கள், இவ்வளவு பேசக்கூடிய இவர்களை பார்த்து கேட்கிறேன். இதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து கேட்கிறேன், அரசு பணம் 10 லட்சம் வீணாகி விட்டது, என் வீட்டு வரி பண்ண சொல்லுகிறார் அல்லவா, அதே ஐயா திரு விஜயகாந்த் அவரை இறப்பிற்கு அரசு பணம் அதில் செலவாக இருக்கிறோமா இல்லையா? உன் கட்சி பணத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டியது தான், நான் வேண்டாம் என்று சொன்னேன்னா. ஆகவே அரசு என்பது தவறுக்கு துணி போகக்கூடாது. இந்த அரசு போகவில்லை, ஆனால் தவறு செய்த எவனோ அங்கே வீட்டில் கை குழந்தைகள், பெண் குழந்தைகள், அந்த பெண்மணி இருக்கிறார்கள், அவர்கள் வீதிக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அரசுடைய கடமை. என்ன சார், இப்போ தாயுள்ளத்தோடு முதல்வர் செயல்படுகிறான்னு சொன்னீங்க. ஆமாம், தொழிலுக்காக கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு கொடுப்பது வெறும் 3 லட்சம் தான். ஆனால் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு 10 லட்சம். இது எப்படிப்பட்ட தாயுள்ளம்? அதாவது நீங்கள் மீனவர்கள் குடும்பத்திற்கு ஏன் 3 லட்சம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று கோரிக்கை வையுங்கள். கொடுக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு வர சார், நீங்கள் நேரடியாக பாஜக தலைமை அலுவலகத்தில் கிளம்பி வந்தது போன்று கிழக்கு பிடிக்கலை கேட்டால் அதையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த அலுவலகத்தில் இருப்பது போன்று வேண்டாம் ஐயா, நாடு நாசனமாகி போய்விடும் ஐயா. நான் பேசுவது உங்களுக்கு சேர்த்து கட்சி சாராதம் தான் அப்படி சொல்லிக்கொண்டு தான் உங்களுடைய பேச்சிலே ஒரு தெரிகிறது தோரணை. உங்க பதில்களை மக்களுக்கு கொண்டு போற வழியை தான் பார்க்குறேன். அதனால நீங்க உங்களுக்கு பதிலுக்கு கொடுங்க. பாஜகவிற்கும் உங்களுக்கு தொடர்பில் என்றாலும் வரவேற்கிறேன் தலைவர். நீங்க சரி, விவாதத்துக்கு வருகிறேன். ஆகவே இந்த ஏன் மீனவர்களுக்கு 3 லட்சம் என்று சொன்னால், மீனவர்களுக்கு ஏற்கனவே பல சங்கங்கள் இருக்கிறது, பல அங்கே அதற்கான ஆணையம் இருக்கிறது. அவர்களுக்கு பொதுவாகவே மாதம் ஒரு சில உதவித்தொகை கிடைக்கும். அதற்கான
சூழ்நிலை இருக்கிறது. இந்த கலாச்சாரம் குறித்து உடனே இறந்து விடுகிறான். அவருக்கு என்ன முன்னாடி பணம் அரசு கொடுத்து இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்கள் விளக்கத்தை. சில கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு செய்த தவறை மறைப்பதற்காக அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி கொடுத்தால் இன்னும் அந்த குடும்பங்கள் பிழைத்து விடும். அங்கே இலவு வீழ்ந்தால்தான் இந்த எதிர்க்கட்சிகளுக்கு கொண்டாட்டம் கும்மாலம். அங்கே கலவரம் ஏற்பட்டால் தான் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி கொண்டாட்டம் கும்மாலம். அங்கே அடித்து செத்தால் மடிந்தால் தான் எதிர்க்கட்சிகளுக்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி கொண்டாட்டம் கும்மாலம். இதை தடுத்து நிறுத்திவிட்டால் வைத்தெரிச்சிலே பேசத்தானே செய்வார்கள். நான் கேட்கிறேன், புதிதாக தமிழகத்தில் ஒரு கோமாளி வந்திருக்கிறார், சீமான் என்று. தெரியுமா அவர் பேர் உங்களுக்கு? ஐயா தெரியுமா தெரியாது? அவரை ஒரு கூட்டத்தில் கூட ஒரு தவறான வார்த்தையை விட்டதா நேற்று பார்த்தோம். அவர் ஒரு கூட்டத்தில் இல்லை ஐயா, 1000 கூட்டத்தில் விட்டிருக்கிறார். அதாவது சீமானுக்கு இந்த தளத்தில் சவால் விடுகிறேன். ஆனால் அவர் ஆள போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன சவால் விட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் இந்த மக்கள் அடித்து துரத்த போற, அதிலிருந்து எப்படி மேலே போகிறேன் சீமான் யோசிக்க வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு மண்ணாங்காட்டி ஆள போறேன்னு யோசிக்க கூட தகுதி இல்லாத நபர். இப்போ வேற மாதிரி ஒரு திட்டம் போட்டாருங்க. எடப்பாடி அவர்களை ஆதரவு கேட்கிறாரு, பிரேமலதா அவர்களிடம் ஆதரவு கேட்கிறார், விஜய் அவர்களிடம் ஆதரவு கேட்கிறார். இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அடுத்த தேர்தலில் அவர் ஒரு முதல்வராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஐயா நான் கேட்கிறேன், சீமானை பார்த்து, யோகியமான அரசியல்வாதி என்று சொல்லக்கூடிய சீமானை பார்த்து கேட்கிறேன். மக்களுக்கு யோகியம் இல்லை, அவருக்கு சொல்லுகிறார். திராவிட கட்சிகளை வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம், நான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளி சீமான் வெக்கமே இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல், நான் 2009 நான் வாக்கு சேகரித்திருந்தேன் திமுக, இது அதிமுகவிற்கு. 2010 11 நான் அதிமுக வேலை செய்திருக்கிறேன். ஐயா விஜயகாந்த் அவர்களை வேலை செய்ய புரோக்கர் வேலை செய்வதற்கு என்ன மண்ணாங்கடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நான் திராவிட கட்சியில் மாற்றேன்னு சொல்லி எவனை ஏமாற்றுவதற்கு? உன்னுடைய தகுதித்த வேலை காரி துப்புகிறார மக்கள். தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை என்ற நிலைமைக்கு இந்த கேட்பது, இத்தனை நாட்கள் என்ன சொன்னீர்கள்? திராவிட கட்சியில் மாற்ற இந்த சீமான். அப்போ புரோக்கர் வேலை 2009 எவனுக்காக யாருக்காக செய்தீர்கள்? நான் சொன்னேனா? நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க. அப்ப திராவிட கட்சிகளை மாற்று என்று சொல்லிவிட்டு 2009 ஜல்ரா அடித்து பணத்திற்காக பதவிற்காக நான் கூஜா தூக்கின 2009 அதிமுகவிற்கு 10 11 என்று சொல்லக்கூடிய கோமாளி, உங்கள் வார்த்தையில் எங்க நிஜம் இருக்கிறதா? அப்போது வாக்குக்காக ஓட்டுக்காக உன் கொள்கை எங்கெல்லாம் போட்டு விடலாம், திராவிட கட்சியில நான் நக்கி பிழைக்கலாம், அதுதான் சொல்ல வருகிறார். இதில் எங்கே உனக்கு தனித்துவம் இருக்கிறது? எங்கே திராவிட கட்சி எதிர்த்த லட்சணம் எது? அப்போது திராவிட கட்சியில் என்று சொன்னால் நீங்கள் திமுக எதிர்க்க வேண்டும், அதில் எவரிடத்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெக்கமாக இல்லையா? 2009 புரோக்கர் வேலை செய்தேன் என்று சொல்லக்கூடிய சீமானுக்கு வெக்கமாக இல்லையா? நான் சீமானுக்கு இந்த நிகழ்ச்சியை சவால் விடுகிறேன். ஆம்பளையாக இருந்தால் மோத்தா என்று தவறான வார்த்தை பதிவு செய்த இந்த கோமாளி கேடு கட்ட இந்த பைத்தியக்காரன் சொல்லுகிறேன். சார் வழக்கு போடுங்க சார், என்ன ஒரு சென்டர் மண்ணாகிட்டு தேவையில்லை, வழக்கு போடுங்க. அந்த வார்த்தை ஏங்க பேசின கோமாளி விட்டுறீங்க, நான் அதை நினைவு பத்திர ஏமால நீங்க வந்து சென்சார் பண்ணீங்களா? நாகரிகமான அந்த கோமாளி சொல்ல வேண்டியது தானே. அதாவது அவர் சரியில்லைன்னு சொல்றீங்க, அப்ப இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். அப்போது நான் சவால் வர்றேன் சார், தவறான வார்த்தை பதிவு செய்து விட்டு ஐயா கலைஞர் அவருடைய அந்த சமாதியை பிடிங்க தூக்கி தூர போட சொல்லக்கூடிய கோமாளி சொல்லிடுறேன். ஆம்பளையாக இருந்தால் அது என்ன ஆட்சிக்கு, நீ மண்ணாங்கட்டி ஆட்சிக்கு வரவே முடியாது. வார்டு கவுன்சிலோட தகுதியில் அதை சீமானை மக்கள் ஏற்பார்களா? ஆம்பளையாக இருந்தால் உன்னுடைய பரிவட்டத்தை கூட்டிக் கொண்டு வரேன் சார். நீங்க அவசரப்படுறீங்க. அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம், எது வேண்டாலும் நடக்கலாம். அதை தான் சொல்றேன், எது வேண்டாலும் நடக்கலாம். ஆம்பளையாக இருந்தால், தெம்பு இருந்தால், தானி இருந்தால், நீ யோகியமான நபராக இருந்தால், உத்தமனாக இருந்தால், ஐயா கலைஞர் அவரை சமாதியை பிடுங்கி வெளியே போய் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்னார். நான் இப்போது சொல்லுகிறேன், உங்கள் தாரை தப்பட்டோடு பரிவட்டத்தை கூட்டிக் கொண்டு அங்கே சமாதிக்கு வாருங்கள். அந்த சமாதி நீங்கள் ஒரு செங்கல் பெருப்பு முயற்சி செய்யுங்கள். திமுக ஓரம் கட்டிவிடலாம். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பார். நான் திமுக இழுக்கவே இல்லை. திமுக தலைவராக இருந்திருக்கலாம் ஐயா கலைஞர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தால் ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் அவர் யாருக்கும் ஒரு நபருக்கு சொந்தம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு சொந்தமானவர். அங்கே சமாதியில கை வைத்து பாருங்களேன், திரும்பி வீட்டுக்கு வருவீர்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உங்களை ஓட விடுவார்கள். எவ்வளவு ஆணவ போக்கு, எவ்வளவு அகங்காரம். ஆட்சிக்கு வார்டு கவுன்சில் வருவது துப்பில்லாத சீமானுக்கு முதலமைச்சர் பதவி ஒரு கேடா? அதற்குள் சமாதியை தூக்கி எறிந்து விடுவேன்.
35 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கியிருக்காங்க. அதுதான் சொல்லுகிறேன். நீ பேசக்கூடிய பொய்யும் பொருட்டும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சாரார் இளைஞர்கள் நம்பியதன் விளைவுதான். இப்ப அந்த இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார். சீமானுக்கு சவுக்கடி கொடுப்பார். இது ஒன்று. சீமான் சொல்லுகிறார், நேற்று ஒரு பேட்டியில் சொல்லுகிறார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கல்லை குடிப்பானா வெக்கமாக இல்லை. அப்ப நீ சாராயம் குடிக்கிறத விட அது கள்ளச்சாராயம் குடிக்கிறது பரவாயில்ல. எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி எடுத்து சொரிந்து விடுவேன் என்று சொல்லுது தவறா தவறு இல்லையா? நான் கேட்குறேன் சார், படித்த நபர் தானே நீங்க, ஒரு மூத்த அரசியல் நெறியாளர் இருக்கிறீங்க, இது தகுமா? ஒரு பொதுக்கூட்ட மேடையிலே மாணவர்களை இழிவுபடுத்தக்கூடிய, மாணவர்களை திசை திருப்பக்கூடிய வகையிலே மாணவ செல்ல படி என்று சொல்லுதான் சார் தலைவன். குடி என்று சொல்ல தற்கூரி. சீமான் ஒரு தற்கூரி. நான் கல்லூரி பருவத்தில் குடித்து விட்டு போவேன், கல்லூரி வாசலிலே கல்லு விற்பார்களாம். நீங்க எப்போ பார்த்துருக்கீங்களா சார்? கல்லூரி வாசலிலே பள்ளிக்கூட வாசலில் ஆயா தேன் மிட்டாயும் கொய்யாக்கம் வித்துதான் நான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்க கல்லு வித்துத? இல்லை. இந்த கேடுகட்ட கோமாளி மாணவர்களை திசை திருப்பி குடியுங்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த தேர்தலுக்காகவே இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுத்தப்பட்டன என்று நீங்கள் சொல்வது போல தெரிகிறது. ஆமாம், உண்மைதான். அது எப்படி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், யார் பண்ணியிருப்பா? அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய பாஜக நிலைப்பாடு கூர்ந்து கவனித்தால் மத கலவரத்தை, மொழி கலவரத்தை, இனக்கலவரத்தை, இழவுகளை வைத்து தான் அவர்கள் தனது கட்சியை வளர்க்கிறார். இங்கே தமிழகத்திலே அண்ணாமலை போன்ற அறவேக்காட்ட அரசியல்வாதி தலைவர்களை வைத்துக்கொண்டு இங்கே மிகப்பெரிய அளவிலே கட்சியை வளர்த்து விடலாம் என்று கூக்குரல் எழுப்பினார். அது முடியவில்லை. அப்போது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், வலிமையாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக தமிழகத்தில் 2 கட்சிகள் தான். அதில் நீங்கா இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சி திமுக தமிழகத்திலே. இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக தனித்துவமாக பாஜக வளர வேண்டும் என்று அவர்கள் ஒரு வியூகம் வகுக்கிறார்கள். அப்போ எதிர்கட்சியில் வைத்தே தான் இவர்கள் இந்த விஷசாராய மரணங்களை அரசு அதிகாரிகள் மூலமாக இவர் நிகழ்த்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு மட்டுமல்ல, பொதுவாக இருக்கிறது. அரசிற்கே துரோகத்தை இழைத்து அரசு அதிகாரிகள் ஒரு சாரார் இந்த திட்டத்துக்கு துணி போயிருப்பதாக தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போது இடைத்தேர்தல் நடக்கின்ற போது பொதுவாக ஒரு கருத்து இருக்கும். இடைத்தேர்தல் என்று சொன்னாலும் பொதுவாக ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது இயல்புதானே. அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும். இடைத்தேர்தலிலே திமுக வீழ்த்திவிட்டு எதிர்கட்சிகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் திமுக ரசிக்கவில்லை, தமிழ்நாடு அரசை வெறுக்கிறார் என்று ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து 26 இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு யூகத்தை வகுப்பதாகத்தான் ரகசிய தகவல் வருகிறது. இப்போ முதலமைச்சருக்கு எதிராக அவர் ஆளுகையில் இருக்கிற அந்த அதிகாரிகளே வேலை செய்கிறார்கள் என்று சொல்ல வரீங்களா நீங்க? ஆமாம். அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரை நம்பி, எந்த அரசு அதிகாரியை நம்பி ஒரு சில பொறுப்புகளை தலைமை பொறுப்பில் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்து திட்டமிட்டு சென்ற வருடம் நடந்த விஷசாராய மரணங்களாகட்டும், இப்போது கள்ளக்குறிச்சி நடந்த விஷசாராய மரணமாகட்டும், இவர்களெல்லாம் திட்டமிட்டு இது போன்ற நடத்தி இருப்பதாகத்தான் தொடர்ந்து நம்பகமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்து தான் சொல்லுகிறேன், இடைத்தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்து திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சதி திட்டமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுமா அல்லது சீமானுடைய கட்சி வெற்றி பெறுமா? இந்த 2 கட்சியும் வெற்றி பெறாது. ஆக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த திட்டமிட்டு மக்கள் மத்தியில், குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக எதிராக செய்யக்கூடிய பிரச்சனை ஒருபோது வெற்றி பெறாது. ஏனென்றால் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுக இந்த மக்களுக்கு விரோத போய்க்கு கடைபிடிக்கவில்லை, எங்கோ தவறு நடந்திருக்கிறது என்று அவர்கள் நன்றாக தெரியும். ஆகவே கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சிவா அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இடையில் நடந்தது, இப்போ கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, அதில் ஒரு 3 நாட்களாக அவர்களை வெளியேற்றுவது, எதிர்கட்சிக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டலாம் சொல்கிறீங்க, ஆனால் வெளியில் அனுப்பிச்சி விட்றீங்களா? என்ன காரணம்? இல்லை, நாங்கள் வெளியில் அனுப்பவில்லை. எதிர்கட்சியில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு அவர்கள் அங்கே அரவணைத்தால் நிச்சயமாக சபாநாயகர் மாண்புமிகு திரு அப்பா அவர்கள் அங்கே நேரத்தை ஒதுக்குவார்கள். இவர்கள் திட்டமிட்டு நானும் இருக்கிறேன், நானும் ரவுடிதான் என்பது போன்று தமிழ்நாட்டிற்குரிய எதிர்கட்சிகள் அங்கே அந்த சட்டமன்றத்தை முடக்க வேண்டும். இந்த இடத்திலே அவர் மக்களுக்கான திட்டங்களை ஏதாவது அறிவித்தால்
அதை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அர்த்தத்திலே தான் இவர்கள் செல்கிறார் சபைக்கு. அதை வைத்து தான் அவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கை தேர்தல் எடுக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற வரை தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி, ஒரு எதிர்க்கட்சி என்ற நிலையில் அந்த பாரதிய ஜனதா கட்சி நடந்து வந்தது. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகம் நடத்துகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்க எதிர்க்கட்சி வேலையை செய்ய ஆரம்பிச்சு? இல்லை, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர் தலைமை தான் இருக்கிறது அதிமுக. ஆனாலும் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தார்கள். இப்போதான் தேர்தலே தான் ரெண்டு பேர்ல யார் எதிர்த்தாலும் ஒன்றுதான் நினைக்கிறாங்க. கூட்டணியில் இருந்த போதும் கூட அண்ணாமலை என்ன சொன்னார், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி என்று சொன்னார். அதையே கேட்பதற்கு தயாராக இல்லை அதிமுக. இப்போது இந்த தோல்வி 40 தொகுதியிலும் படுதோல்வி அதிமுக சந்தித்திருக்கிறது. ஆகவே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் பிரிந்து விடுவார்கள் நம்மை விட்டு. ஏன்னா இவர் சந்தித்த தேர்தலில் அத்தனை தோல்வி. அவர் சொல்லி 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி எடப்பாடி என்று எவ்வளவோ அவர் கட்சிக்காரே சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. அதை வைத்து என்ன சொல்லுகிறார்கள், இங்கே மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் பிரிந்து வேறு எங்காவது சென்று விடுவார்கள் என்ற அந்த அச்சத்திலே தனது கட்சியை வலிமையாக இருப்பது போன்று அவர் நிரூபணம் செய்ய கட்டாயத்தில் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அதை வைத்து இப்போது அவர் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இப்போது தான் தூங்கி கொண்டிருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோலை சந்தித்த பிறகு எழுந்திருக்கிறார். ஆனால் எழுந்த திரு எடப்பாடியார் அவர்கள் உண்மையான ஆக்கப்பூர்வமாக கேள்வியில் முன்வைக்காமல் சட்டசபையை முடக்க விட்டால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த தவறான நோக்கத்திலே செல்கிறார். அதையெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 3-4 பிரிவுகளாக இருக்கிறது. இந்த பிரிவுகள் தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்துமா, அல்லது அவர்கள் இணைவார்களா, அல்லது சேர்ந்து ஆட்சியை பிடிக்கின்ற காலங்கள் வருமா? அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அத்துணை பிரிந்திருந்த அந்த அவர்களெல்லாம் ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்தாலும் கூட பிரதான எதிர்க்கட்சியாக 2026 வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த அதிமுக கட்சியை வலிமைப்படுத்தாமல் மக்களை சந்தித்து உண்மையான கருத்தில் சொல்லாமல் இருந்தால் சீமான், பாஜக, வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் இவர்களெல்லாம் வாக்குகளை இன்னும் கூடுதலாக பெறக்கூடிய வாய்ப்பில் அமைந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழுப்பதற்கு அதிமுக அந்த நிலையை தள்ளப்பட்டு விடும். அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும். காரணம், சீமான் ஆபத்தில் இருக்கக்கூடிய நபர் தான். பாஜக சொல்லவே வேண்டாம், மனித குழுக்கு எதிரான இருக்கிறாரா, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா? ஆபத்து தமிழ்நாட்டு மக்களை விளைவிக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இருக்கிறார், இருந்து வருகிறார், அவர் இன்னமும் இருப்பார். அப்போது பாஜக மனித குலத்திற்கு ஒட்டுமொத்தமாக எதிரான ஒரு கட்சின்னு அனைவருக்கும் தெரியும். ஆகவே இந்த அடிப்படையிலே அதிமுக திமுக என்பது பங்காளிகள் கட்சி என்று ஏற்கனவே முதலமைச்சர் திரு தளபதி சொல்வது போன்று நான் அதையும் பதிவிடுகிறேன். இந்த பங்காளிக்குள் பல சண்டைகள் இருக்கலாம், ஆனால் இடையில் இருக்கக்கூடிய கோமாளியில் துரோகிகளை கொண்டு வர வேண்டாம். ஆகவே அதிமுக கட்சி இவர்களெல்லாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். பிரதான எதிர்க்கட்சியாகத்தான் மக்கள் தேர்வு செய்ய, ஆளுங்கட்சியை அப்போதும் தேர்வு செய்ய மாட்டார். திமுக தான் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் முதலமைச்சர் சொன்னதை சொன்னீங்க, அது மாதிரி நிறைய திராவிட தலைவர்கள் கூட அதை சொல்கிறாங்க. அதாவது அண்ணா திராவிடமும் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தமிழ்நாட்டிலே ஆற்றல் மிக்க ஆட்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் மற்ற கட்சிகள் வந்து விட்டால் அது ஆபத்தாக முடியும் என்று சொல்கிறார். மக்களுக்கு ஆபத்தாக முடியும். இது வந்து ஒரு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு செயல்படுவது போல இல்லையா? இல்லை, அங்கே பாஜக, இந்த பாஜக பிடிஎமாக இருக்கக்கூடிய சீமான் இப்போ அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே வருகிறார் என்று சொல்லுகிறார் விஜய் அவர்கள். இன்னும் முழுமையாக எனக்கு தெரியவில்லை. இவர்களுக்கு வாய்ப்பு அளித்து விட்டால் இந்த மக்கள் நடுவீதிக்கு வந்து விடுவார். ஏனென்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில நிலைப்பாட்டை கூர்ந்து கவனியுங்கள், தமிழ்நாட்டுடைய மாநிலத்தை கூர்ந்து கவனியுங்கள். பணம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஏதாவது ஒன்று செய்து இந்த மக்களுக்கு தொடர்ந்து அரவணைத்து நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் சிதைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள். அப்போது விரும்பக்கூடிய அவர்களுக்கு நாம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்து விட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார். அதை தான் நான் சொல்லி. ஆகவே 2026 மாபெரும் வெற்றியை கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய இடத்துல திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறது. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அதிமுக வர வேண்டும் என்று எங்களை போனுடைய விருப்பம். இது திமுக தலைமை சொல்ல, எங்களை போனுடைய விருப்பம். ஒரு பத்திரிகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு வரப்போகிறார், அந்த கட்சியிலே கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு நடிகையும் வரப்போகிறார், இருவரும் ஒரே இடத்துல வீடு வாங்கியிருக்கிறார்கள், பேசுகிறார்கள், பழகிறார்கள் என்றெல்லாம். இது எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ஒரே இடத்துல வீடு வாங்கினார், ஒரே இடத்துல படுத்தாரான்னு எனக்கு தெரியவில்லை. அந்த பத்திரிகை தெரிந்ததோ என்னவோ.
அதாவது அந்த பத்திரிகை ஊடக சுதந்திரம் என்பது ஒரு சாராருக்கு ஒத்துவதை தவிர நீங்கள் சொல்லக்கூடிய பத்திரிகை பேர் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் அது. இல்லை தமிழ்நாட்டில் யாரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்திகள் கருத்தில் அடிப்படையில் சொல்லக்கூடிய எழுதுறாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் யாரை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகத்தான் அந்த பத்திரிகையை தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கொண்டு வருகிறார். ஆகவே நடிகை வந்து விட்டால் வாக்களிப்பார்கள், நடிகர் வந்து விட்டால் வாக்களிப்பார் என்று சொன்னால் ஏன் அப்படி தானே எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பிரச்சாரம் கொண்டு வந்தார். அது அதை இதெல்லாம் வந்து பின்பற்றுகிறோம் அப்படின்னு. ஐயா, இதுவெல்லாம் புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடிய வகையிலே தான் அமையும். காரணம், ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இவர்களை போன்று நேற்று நடிகையோடு கும்மாலம் அடித்து விட்டு ஒரே படுக்கறையில் பகிர்ந்து விட்டு காலிலே அந்த முகத்தை கழுவி விட்டு நான் 2026 வருகிறேன், அந்த நாட்களை துடைத்து வையுங்கள், முதலமைச்சர் நாட்களிலே வந்து உட்கார்ந்து விடுகிறேன் என்று சொன்னால் அது போன்ற ஐயா எம்ஜிஆர் சொல்லவில்லையே. 30 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்த பணத்தை எல்லாம் வீதியில மக்களுக்கு கொடுத்து விட்டு வெறுங்கையோடு திரும்பியவர் தான் ஐயா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். மறுக்க முடியுமா? 30 ஆண்டு காலம் அவர் அரசியலிலே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் ஏதோ கட்சியை 3 வருடத்தில் ஆரம்பித்து உடனே முதலமைச்சராகவில்லை. அதற்கு முன்பாக 30 ஆண்டு காலம் அரசியலிலே மாற்று கட்சியிலே இருந்தார், காங்கிரஸோடு பயணித்தார், கம்யூனிஸ்டுடைய கொள்கை சித்தாந்தத்தில் பயணித்தார், திமுகவோடு இருந்தார். அதற்கு பிறகுதான் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். இவர் நேற்று வரை கும்மாலம் அடித்து விட்டு நடிகையோடு, நேற்று வரை கோட்டை குடித்து விட்டு இரவோடு, காலையில் வந்தவுடன் எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கவில்லையா, என் டி ராமராவ் ஆட்சி பிடியோ, அவரெல்லாம் பிடித்தார்கள். உங்களை போல் நடிகளை கட்டி பிடித்து குடித்து விட்டு நேரடியாக அரசியல் காலத்துக்கு வரவில்லை. 30 வருடம் போராடி இருக்க அந்த மக்களுக்காக மறுக்க முடியுமா? ஆக எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுது தவறு. உங்களை சொல்ல அந்த கோமலை சொல்லுகிறேன். தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாம் நீங்க வந்து பொது இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. சரி, உங்களையே பார்த்து கேட்கிறேனே, ஐயா எம்ஜிஆர் அவர்களை விட நீங்க சொல்லக்கூடிய நடிகர்களை மக்கள் ரசித்திருக்கிறார், சொல்ல வரீங்க. ஆதரவு இருந்தா யார் வேணாலும் வர போறாங்க. சரி, எம்ஜிஆர் அவர்களை விட இவருக்கு ஆதரவு வரும் நீங்க நம்புகிறீர்களா? எம்ஜிஆர் அவர்களை விட இவர் பெரியாள் என்று சொல்ல வருகிறீர்களா? அவருடைய கட்சி ஆட்களை கொண்டு வந்து இப்படி உட்கார்ந்து பேசினா அதை அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நம்ம முதலமைச்சராகிற அளவிற்கு அவர் தகுதி வாய்ந்தவர் தான் சொல்ல போறார். அவர்களுக்கு கொடுத்த நாடகத்தை அவர் அப்படித்தானே பேச முடியும் கட்டிய வேஷத்திற்கு. நான் நடுநிலையாக பேசுகிறேன். பொது அதிமுக எங்களுக்கு எதிரான கட்சி, ஆனால் இருக்கக்கூடிய நல்ல மனிதரை கோடிட்டு காட்டுகிறேன்னா இல்லையா? இது எங்க இருக்கிறது? அரசியல் மனிதநேயத்தை பேசுகிறேன். ஆகவே நான் கேட்பது, நீங்கள் இந்த 30 ஆண்டு காலம் 25 ஆண்டுகளை குறைஞ்சி இந்த மக்களுக்கு ஒழித்திருக்க வேண்டும். இவர்கள் இந்த நடிகர் நீங்கள் சொல்லக்கூடிய நடிகர் ஒழித்திருக்கிறார்களா? இல்லையே. அதாவது முதல் தலைமுறை வாக்கில் ஒரு சார ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர் வாக்களிப்பார், மறுக்க முடியாது. அதை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் என்று சொல்வதெல்லாம் ஏற்படுதல்ல. ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் கூட மக்கள் பணி செய்திருக்கிறார். ஒழித்த பணத்தை எல்லாம் கொட்டி கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு வந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே பெரிய அளவில் கோலோசிக்க முடியவில்லை. இதில் எதுவுமே செய்யாத இவர்களெல்லாம் எப்படி சார் மக்கள் ஏற்பார்கள்? சரி, நரேந்திர தாமோதரதாஸ் அவர் வந்து இந்த பதவியை 5 ஆண்டுகளும் முழுமையாக வைத்து நடத்துவாரா? முடியாது. காரணம், அவர்கள் இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமார் அவர்கள், திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சபாநாயகர் வேண்டான்ட்டாங்க, மந்திரிகள் அமைச்சர்கள் 5 பேர் 10 பேர்லாம் வேண்டாம், 2 பேர் போதுன்ட்டாங்க. அதுதான் அதுதான் உள்நோக்கம். அதுதான் உள்நோக்கம். இந்த அளவுக்கு இறங்கி போறாங்க. அப்புறம் எப்படி எதிராக? இல்ல இவர்கள் அமைச்சர் பதவியை கொடுத்தால் இந்த நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு கிறங்கி போவார்கள் என்று தவறாக கணக்கு போட்டார்கள். அந்த பதவிகளை இவர் சிக்கவில்லை இந்த 2 கட்சிகளும். ஆகவே இவர்கள் கையங்காலை வைத்துக்கொண்டு மத்திய பாஜக அமைதியாக இருக்காது, தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு ஒத்து ஊதினால் இங்கே டெபாசிட் இழுப்பார்கள். அடுத்த தேர்தலில் பீகார் ஆகட்டும், ஆந்திராவில் ஆகட்டும், அவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்வார்களா? எங்கள் மாநிலத்தில் செருப்படி வாங்கினாலும் பரவாயில்லை, எங்கள் மாநிலத்தில் டெபாசிட் இருந்தாலும் பரவாயில்லை, ஐயா மோடிஜி அவர்களே நீங்கள் என்ற உயர்த்தை பிடிப்பார்களா? எந்த கட்சியாக செய்யுமா? அப்போது பாஜக திருந்த வேண்டும். பாஜக திருந்துமா? ஏற்கனவே 10 ஆண்டுகள் செய்த தவறுக்கே வருந்தாத பாஜக இப்போது திருந்திய பாஜக உருவெடுக்குமா? முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இந்த பாஜக கொள்கை, RSS சித்தாந்த கொள்கை ஆரம்பத்திலிருந்து வருகிறது. அந்த கொள்கையை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கோ மாற்றுவார்களா? மாற்ற மாட்டார். அப்போ மாற வேண்டியது யார்? இந்த 2 கட்சியில் மாறுவார்கள். இது நீடித்து நிற்காது. எத்தனை ஆண்டுகள் நிலைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 1 வருடத்தில் இவர்களுக்கு பிரச்சனை எழும். இப்போ அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் இஸ்லாமியர்களை குறை சொல்லி அதில் நிறைய வாக்குகளை இழந்திருக்கிறார்.
அதை தொடர்ந்து அவருடைய நிலைப்பாட்டை மாற்றுவாரா? மாற்ற மாட்டார்கள். அப்படியே தான் இருக்க போகிறார். அதாவது ஒரு சில மனிதருடைய மனோபோக்கு என்பது ஒரு திட்டவன அதில் ஆணித்தரமாக பதிவு செய்து விட்டிருப்பார்கள். அதாவது பச்சை மரத்தில் ஆணி தச்சுது தான் என்று பழமை இருக்கிறது. அதுபோல் இவருடைய இதயத்திலே வளரும் பருவத்திலே இது இஸ்லாமிய வெறுப்புகள், கிறிஸ்துவ வெறுப்புகளை உமிழ்ந்து அந்த மனதிலே தச்சு விட்டார்கள். அது எப்படி மாறும்? சாகும் வரை மாறாது. இப்போ புதிய அவைத்தலைவர், மக்களவையின் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள், அவர் ஏற்கனவே இருந்தார், மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பதவிக்கு வந்து உட்கார்ந்த உடனேயே பழைய அவசரகால நிலை, இந்திரா காந்தி கொண்டு வந்ததை பற்றிலாம் பேசுகிறாரு. அது தவறு என்ற மாதிரிலாம் பேசுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? 10 வருடம் இவர்கள் என்ன அமெரிக்கையிலே ஆட்சி செய்தார்களா? 10 வருடம் நீங்கள் சொல்ல ஓம் பிர்லா அவர்கள் அங்கே தான் அவைத்தலைவராக இருந்தாரா? ஏன் அப்போது பேசவில்லை? காரணம், நாடு முழுவதும் பாஜகனுடைய செல்வாக்கு இழந்திருக்கிறார்கள். அதை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் பெரிய அளவில் அவர் செய்த 10 ஆண்டுகாலம் செய்த துரோக செயல், 10 ஆண்டுகாலம் அதானி அம்பானி கொட்டு கொடுத்த மக்கள் வரி பணத்தை, இதையெல்லாம் போதாரமாக எதிர்க்கட்சியில் கையில் எடுக்கப் போகிறார். தெரிந்துதான் அந்த அவையில் திசை திருப்ப வேண்டும் என்று எமர்ஜென்சி பற்றி பேசுகிறார். நீங்கள் எத்தனை எமர்ஜென்சி பற்றி பேசினாலும் கூட ஏற்கனவே எமர்ஜென்சி வார்டில் தான் பாஜக இருக்கிறது என்பதை மறந்து பேசுகிறார்கள். இது மக்கள் எமர்ஜென்சி வார்டுக்கு அனுப்புவது யார் என்று சொன்னால் மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த கட்சி மீண்டு வருவது இயலாத ஒரு காரியம். அதை தெரிந்து கொண்டு தான் இவர்கள் திசை திருப்பு வேலையை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் இங்கே சோர்வடைய மாட்டார்கள். தொடர்ந்து மக்களுக்கான குரலாக இருப்பார்கள். இன்னும் ஒரு வருட காலத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும். அப்போது இந்த இந்திய மக்களுக்கான உண்மையான ஜனநாயகத்துக்கு தேவையான ஆட்சியை இந்தியா கூட்டணியை நடத்தும். பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் அல்லது பொதுவெளியில் பேசுகிறவங்க எல்லாருமே இந்த இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஒரு உள்ளார்த்தம்? அதாவது 10 ஆண்டு காலம் ஜால்ரா அடித்த போது அவருக்கு எனர்ஜியாக இருந்தது. ஆனால் இந்திய மக்களுக்கான கூட்டணி அமைத்தால் இப்போ அது அலர்ஜியாக இருக்கிறது. அப்போது அலர்ஜியாக இருப்பதை நீங்கள் பேச முடியுமா? நான் பேசுவேனா? ஏன்னா அவங்க இந்தியான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இந்தியா, அதாவது பாஜக பொறுத்த வரைக்கும் வேண்டும் என்று சொன்னால் உங்களை தலையில் தூக்கி சமைப்பார்கள். நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று மனதில் முடிவெடுத்தால் காலில் போட்டு மிதிப்பார்கள். அதாவது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் மக்கள் பார்வைக்கு உங்கள் அனுமதியோடு. இந்த ராமரை வைத்து தான் பல 100 ஆண்டுகளாக அரசியல் செய்தார்கள். இப்போது ராமர் அவரை கைவிட்டு விட்டார்கள். ராமர் காரி துப்பி, இதற்கு பிறகு நான் தெரிந்தோ தெரியாமலோ உங்களோடு நான் வந்து விட்டேன், இனி எனக்கும் உங்களுக்கும் ஒட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ராமர் சொல்லிவிட்டார். ராமர் சொல்லியதன் விளைவாகத்தான் எந்த ஒடுக்கப்பட்ட பாமர பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னீர்களோ, எவன் வளரக்கூடாது என்று சொன்னீர்களோ, அந்த பைசா எந்த எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடாது என்று இந்த திட்டங்களை வகுத்து கொள்கையாக வைத்திருந்தீர்களோ, ராமர் அவருக்கு ஆதரவு கொடுத்து விட்டார். பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ ஒரு ராமர் மீது உமிழ்கிறார்கள். பைத்துக்காரா ராமா, எங்களையா நீ காரி உமிழ்ந்து விட்டார், ஜெகநாதர்கிட்ட போயிட்டாங்க. இனி ராமர் எனக்கு மண்ணாங்கட்டி தேவையில்லை, பூரி ஜெகநாதர் என்று அங்கே சென்று விட்டுரு. அப்போது ராமர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில், இல்லை என்றால் கீழே. இதுதான் பாஜகனுடைய தகுதித்த வேலைகள். சரியா? ஆகவே இவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்பது கலவரத்திற்கும் மக்கள் விரோத போக்கு கொள்கைக்கும் தேவைப்படுகிறது ஒழிய மனித குலத்திற்கு ஒருபோதும் தேவைப்படாது. இப்போ அவங்க அதிக இடங்கள் பெறாவிட்டாலும் கூட பழைய அந்த நடைமுறையிலேயே அந்த அதிகார தோரணையில தான் ஆட்சி செய்கிறாங்க. இல்லை, அதாவது திருடனுக்கு தேள் கொட்டியது போன்று பம்மி கொண்டு இருக்கிறார்கள், வெளியில் காட்டாமல் நடிக்கிறார்கள். ஆனால் இவர் எவ்வளவுதான் நடித்தாலும் கூட இந்த நடிப்பு கூட ஒரு வருடத்துக்கு மேல் தாக்கு பிடிக்காது. இப்போதும் பயந்து அச்சத்திலே தான் ஆட்சி நடத்துகிறார்கள். காலையில் தூங்கி எழுந்து இந்த இருவரில் எவன் இருப்பான், எவன் கிளம்பி விடுவான் என்று பயத்தில் இருக்கிறார்கள். இப்போ அந்த பாரதிய ஜனதாவுக்கும் அதை அந்த கட்சியை வழிநடத்துகிற ஆர்எஸ்எஸ்க்குமே சரியான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி சில பேச்சுக்கள். அதுதான் காரணம். ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற கட்சியில் ஒட்டுமொத்த மனித குழுவுக்கு எதிரானது. அவரோட மனசாட்சி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஆர்எஸ்எஸ் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமித்ஷாஜி அவர்களை, மோடிஜி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் விட மோசமானதா பாரதிய ஜனதா கட்சி? அப்போது ஆர்எஸ்எஸ் பார்த்து இவர்களை பயப்படு, அதாவது ஆர்எஸ்எஸ் பார்த்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் மோடிஜி அவர்களை, அமித்ஷா பார்த்து பயப்படுறார் என்று சொன்னால்
இதுதான் கொடுங்கோல் ஆட்சியில் செய்து விட்டாலும் 10 ஆண்டு காலத்திலே. இதை விட ஒரு சான்று தேவையா? சந்திரபாபு நாயுடு அவங்க பதவியேற்ற நேரத்தில் தமிழிசை அவர்களை ஒரு மிரட்டல் தொனியில் பார்வையில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதை பற்றி உங்களது கருத்து? அதுதான், அதாவது தமிழர்கள் என்று சொன்னாலே அவர் கிள்ளிக்கிற இலக்காரம். தேவைப்பட்டால் திருவள்ளுவரை கூப்பிடுவார், இல்லை என்று சொன்னால் அவரை தூக்கி போட்டு மிதிப்பார்கள். அதாவது இந்த பாஜக கொள்கையும் பாஜக பேசக்கூடிய அந்த நபருக்கும் இந்த கோமாளி சீமானுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தேவைப்பட்டால் திருவள்ளுவர் எப்படி மோடிஜி அவர்களை இழுக்கிறார்கள், ஆனால் அதே திருவள்ளுவர் கொச்சப்படுத்தி அதே தமிழர்களை இழுத்து கொச்சப்படுத்துகிறார்கள். இதை தான் 2 நாட்கள் முன்னே திருவள்ளுவர் பைத்தியக்காரன், இந்த பைத்தியக்காரன் சொல்லுவார் போதையில், மது போதையில், இந்த அறபோதையில், இந்த அறவேக்கடை அரசியல் அது கோமாளி திருவள்ளுவரை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார். இதை தானே பாஜக செய்கிறது. இதுதான் பாஜக பி டீம் என்று சொல்லுகிறோம். ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அமித்ஷாஜி அவர்கள் ஒரு பெண் என்றும் பார்க்காமல் தமிழை சென்று பார்க்காமல் கொச்சைப்படுத்தி பேசுகிறான்னு சொன்னால், இவர்களுக்கு தைரியம் திராணியம் தெம்பு இருந்தால் வசந்தராஜா சிண்டே பெண்மணியை வைத்துக்கொண்டு மேடையில் இழிவுபடுத்த முடியுமா? தலையிலே கொட்டுவார்கள். இந்த நடிகை வீணா போன கங்கனா ராவணத்து இருக்கிறாரு, நீ மேடையில் வைத்து மிரட்ட முடியுமா? தைரியம் இருக்கிறதா? அப்போ தமிழச்சின்னு சொன்னால் இழிச்ச வாயினலா? பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழச்சி அவர்கள், பாஜக நாங்கள் ஆதரிக்கவில்லை. தமிழிசை அவர்கள், அதான் தமிழிசை அவர்கள், நான் தமிழச்சி என்று சொல்லுது தமிழ் பெண்மணி சொல்லுது. அப்ப நான் பாஜக ஆதரவாக பேசவில்லை. தமிழச்சி நம்முடைய தமிழிசை தான் நான் சொல்லுகிறேன். அப்போது இவர்கள் தான் திருந்த வேண்டும். இது பெண்களுக்கு எதிரான கட்சி என்பது அனைவருக்கு தெரிந்தது பாஜக. அப்போது அக்கா தமிழிசை தானே திருந்த வேண்டும். எதை கீழே வந்தால் மீசையில் மண் ஓட்டாது போன்று பழமதி கேட்டார் போல், இல்லை அமித்ஷா என்னை அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்ல. அப்போ பாழம்பள்ளத்தினுக்கு பயணம் சென்றால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? எம்குல பெண்கள் பாதிக்கப்படுகிறேன் நாங்கள் கூக்குரல் எழுப்புகிறோம். மீண்டும் அங்கே போய் சென்றால் நீங்கள் தலைமை அமைச்சரையும் அடுத்த உள்துறை அமைச்சரையும் சொல்லும்போது அவங்க பேரோட ஒரு ஜீவை போட்டு சொல்கிறீங்களே, காரணம் என்ன? அவர் சொல்லுவது அவர்கள் அப்படித்தானே சொல்லுகிறாரு. இதை நானா சொல்றேன்? அவர் சொன்னா நீங்க அப்படியே சொல்லணும்ன்றா? அப்படித்தானே மக்களுக்கு தெரிகிறது. நீங்க இப்படி அச்சப்படுறீங்களா அவங்களை பார்த்து? நாங்க ஏன் சார் அச்சப் பண்ணோம்? அப்படியே அவங்க சொல்றதே சொல்லணும். அதாவது இந்தியா கூட்டணின்னு சொன்னதை அவங்க இந்தியா கூட்டணி சொல்ல மறுக்கிறாங்க, இண்டி கூட்டணி சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அவர்கள் சொல்வதை சொல்கிறீர்கள். அதாவது நான் எதற்காக சொல்லுறேன் சொன்னேன், சங்கிகளுக்கு தெரிய வேண்டும் சொல்லுகிறேன், எனக்காக சொல்லவில்லை. எனக்கு என்ன மாமனா மச்சானா பங்காளியா பைத்தாலியா? இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற சித்தாந்த கொள்கை எனக்கு ஒரு ஒட்டுமையில ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இந்த சங்கிகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அமித்ஷா ஜி மோடி ஜி என்று நான் சொல்ல வேண்டி சொன்னால், ஏதோ தமிழ்நாட்டில் எவனா இருக்கிறான் போது அமித்ஷா என்று அதுக்கு பேனரை பிடித்து விட, அதற்காக சொல்லுகிறேன். இந்த கோமாளி இந்தியா முழுவதும் 2 பேர், இவர்கள் மட்டும் வேறு யாரும் இல்லை என்று அவர்களை புரிய வேண்டிய எளிய முறையில் என்பதற்காக சொல்லுகிறேன். அதாவது நீங்க கோமாளின்றீங்க. இந்திய ஒன்றியத்திலே அதிகாரம் மிக்கவர்கள் இந்த 2 தான். அவங்கள எப்படி நீங்க கோமாளின்னு சொல்லுவீங்க? ஐயா, கோமாளி என்ற தவறான வார்த்தை இல்லை. ஒருவரை சிரித்து மகிழ்விக்க வேண்டும், வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அதைத்தானே இவர்கள் சொல்லுகிறார், அதைத்தானே செய்கிறார். அந்த பொருளில் தான் சீமானே சொன்னீங்களா கோமாளின்னு? இல்லை, அவர் இன்னும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். அது வேற கோமாளி. ஆமாம், பார்த்தாலும் நிறைய சென்சார் தேவைப்படும். சரி வேண்டாம், அவை அடக்கத்தோடு பேச, அதற்காக தான் அமைதியாக இருக்கிறேன். சரி, அதாவது இப்போ இங்கே வட மாவட்டங்களில் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதிக்கம் இருக்கிறது, வலிமை இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அப்படி சில நடந்திருக்கிறது. இப்போ விக்கிரவாண்டி தொகுதியும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமை அங்கே இருக்குது, அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இல்லை, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது, ஒழிய செல்வாக்கு இப்போது அதிகமாக இல்லை. ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியில செல்வாக்கு பெற முடியாது, செல்வாக்கு அதிகமாக இல்லை. இல்லை, அந்த செல்வங்களை வச்சு செல்வாக்கு இல்லை, அது மக்கள் செல்வாக்க திமுக இருக்கிறது. ஆகிய இதுவும் அங்கே செல்லுபடி ஆகாது. ஆகவே நீங்கள் சொல்வது போல 15 வருடங்களுக்கு முன்பாக இருந்தார். இப்போது அவருடைய கொள்கை மாறி மாறி வைத்த கூட்டணிகள், மதவாத சக்தியோடு கைகோர்த்து பேசக்கூடிய பேச்சுகள், இதுவெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கவில்லை. இப்போவும் அவருடைய மருத்துவர் சின்னவர் என்று சொல்லக்கூடியவர் மதுவிலக்கு வேண்டும் அப்படின்லாம் பேசுகிறாரு. பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன் மத்தியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிற போது மோடிஜி அவர்களோடு பெரியவர் ஐயா ராம்தாஸ் ஐயா அவர்களை அமர வச்சு இதை அழகு பார்த்தீர்களே, மோடிஜி அவரோட ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது தானே. ஐயா, உடனே நீங்கள் இதற்கான முயற்சி எடுங்கள், தமிழ்நாடு அரசுடன் சொல்லி பார்த்தோம், அவர்கள் இதை செவி சாய்ப்பது போன்று இல்லை, சொல்ல வேண்டியது தானே. உண்மையிலே அவங்க மனசில் மது விலக்கு வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் சொல்லி தான் பாருங்களேன். நானா வேண்டாம் என்று சொன்னேன், நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இந்த முறை விக்கிரவாண்டியில் இந்த இடைத்தேர்தலில் எந்த அளவிற்கு
பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை பெறும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அது பாட்டாளி மக்கள் கட்சி என்று அதை வைத்து சுருக்கி விட முடியாது. சில கட்சிகள் சில கட்சிகளும் கூட்டணி இருக்கிறார்கள். இப்போது மறைமுக ரகசியமாக அதிமுக வாக்குகளும் கொஞ்சம் இப்படி போட்டுவிடு என்று சொல்லி இருக்கிறார்கள். தேமுதிக அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் இடைத்தருகிற பாவம், அவர்களும் இந்த பாமக கட்சி போட்டுவிடு என்று மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த கோமாளி சீமான் எனக்கும் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 2ஆம் இடத்திற்கு போட்டி போடுகிறார்கள். 2ஆம் இடத்திற்கு வந்து இவர்கள் ஒன்றும் சாதிக்கப் போவது இல்லை. நீங்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி முறைகேடாக ஒரு பெரு வெற்றியை அடைய பார்க்கிறீர்கள் அப்படின்ற ஒரு இல்லை. அங்கே தான் ஏற்கனவே அரசு அதிகாரிகளே இந்த ஆட்சிக்கு உத்தமராக இல்லையே. முதலமைச்சர் ஏமாற்றுகிறார்கள், முதலமைச்சர் பேருக்கு கலங்க ஏற்படுத்துகிறார்கள். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா யார் யார் அப்படின்னு சொல்லி? கண்டுபிடிப்பதற்கு ஏன்னா ஒரு நொடியில் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ரகசியம் நபர்களை வைத்து நாங்களும் தேர்வு செய்து இருக்கிறோம். அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்திருக்கிறோம். இது நிச்சயமாக நடக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு அந்த அரசின் ஒரு தோழமை கட்சியாக நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். உங்களை போன்ற தோழமை கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை அல்லது வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கிறார்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 13 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை உணர்வோடு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பேச்சாளர்களே, மூத்த அரசியல் பெருமவர்களே பேச தயங்கக்கூடிய வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த அளவுக்கு நான் அந்த கட்சி மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை சொல்லுகிறேன். சரியா? ஆகவே அவர்களும் தொடர்ந்து எம்மை போன்ற, குறிப்பாக என்னை தொடர்ந்து கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2022 500 பேருக்கு மேல் திரட்டி இந்தியாவிலே நாடாளுமன்ற தேர்தல் அதன் வியூகத்தை வகுப்பதற்கு முன்பாக, போராட்ட காலத்தில் இறங்குவதற்கு முன்பாக, அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்படுவதற்கு முன்பாக கொட்டுமயில அண்ணா அறிவியல் வாசலிலே அனைவரும் திரும்பி பார்த்து பாராட்ட சொல்லக்கூடிய வகையிலே நான் அப்போது 2026 தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டவனா. அது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், திமுக தலைவருக்கு தெரியும், சின்னவருக்கும் தெரியும். ஏன்னா அண்ட இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி நிறுவன தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது, பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. அது போன்ற விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய நான். ஆகிய அவர்களும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். 2027 சட்டமன்ற பொது தேர்தலிலே இதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களது கருத்துக்களை வேகமாகவும் நிறைய கருத்துக்களையும் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உங்களுக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி தெரிவித்து. நன்றி சார். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.